மாஸ்க் போடலாம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நானே பண்ணேன். ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து 75 டே சேலஞ்சோட 3rd டே. ஸோ நேற்று அவ்வளவா நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். நீ பார்த்து இருந்தா தெரிஞ்சிருக்கும். பார்த்தாலே தெரிகிறது. வீடியோ எடிட் பண்றதே பெரும் பாடாயிடுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரே நாள் எடுத்து ஒரே நாள் எல்லாம் எடிட் பண்ண மாட்டேன். எடுத்து கண்டிப்பா ஒரு 2 வாரமாவது கிடக்கும் போன்லயே. அதுக்கப்புறம் தான் 2 வாரம் கழிச்சு எடிட் பண்ணலாமா வேணாமான்னு யோசனையே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் இன்னைக்கு எடுத்து அன்னைக்கு நைட்டே வந்து எல்லா கிளிப்பையும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாளே எடிட் பண்ணி தம்ப்நெயில்லாம் செஞ்சு உடனே அப்லோட் பண்ணுறதுதான் நடக்காத சாத்தியம். அதெல்லாம் 2023 2022 வந்து டக்குன்னு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால அதுவே கொஞ்சம் ரொம்ப 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 டைம் ஆயிடுச்சு. எடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு. வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு, எங்கே போகிறேன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கு வந்து நாங்கள் காலேஜ் சம்மந்தப்பட்டு நாங்கள் வெளியே போகிறோம். வந்து நம்ம போய் ரெடி ஆகிட்டு அங்கே போகிறோம். ஓகேவா? ரெடி ஆகிட்டு வரேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். தலை மட்டும் வாரிட்டு on the single TV. Let's go. போலாமா? அவ்வளோதான். சாப்பாடுலாம் நான் சாப்பிடல. ஏன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க. நைட் 2 மணிக்கு உட்காந்து முக்கிட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு மாதிரி கிரேவிங்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நானே பண்ணேன். நீயே பண்ணுறது முன்னாடி சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறேன்னா நானே பண்ணது தப்பு. நான் சாப்பிடல. ஏன்னா சாப்பிட்டதே சனிக்கிழமை. தண்ணி மட்டும் கடகடன்னு குடிச்சிட்டு போயிட்டு வந்து இந்த இடத்த வர பார்த்தாலே மாறி இருக்கு. அது ஓசிடி தெரியுமா? அது கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு. பார்த்து ஓசிடி இப்போ எனக்கு இல்லை. ஸ்டில் செய்வேன். சரி போகலாம். இதுதான் என்னோட பேக். உலகமே ஸ்பீடா ஓடி போகுது. என் வண்டி பஞ்சராயி நிக்குது. இது வந்து எங்கள் காலேஜோட ஸ்போர்ட்ஸ் டே. ஃபுல்லாக எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக போயிட்டுருக்காங்க, நடந்துட்டுருக்காங்க. பர்டிகுலராக நான் என் டிபார்ட்மெண்ட் வரும்போது சொல்கிறேன். இது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட், அந்த எல்லோ கலர். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து விட்டுட்டாங்க level 30 கிட்ட. ஸோ அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பஸ்ஸில் எடுத்து நடந்து போயிட்டு ஸோ பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ காய்ஸ், நான் வந்து 12 o'clock வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம டயர்டு. ஏன்னா வெயில் வந்து செம்ம வெயில். வெளியில் கொளுத்துது இப்போவே. மார்ச் மாதமே, ஏப்ரல் மேலாம் அவ்வளோதான் போல. Day 2 vlog. ஸோ அதை வந்து எடிட் பண்ணணும் வேறு. நான் இன்னும் அதை வேறு எடிட் பண்ணல. நேற்று நைட் எடிட் பண்ணலாம் நினச்சேன். பட் நேற்று நைட்டு வந்து தூங்கிட்டேன். நைட்டு ஒரு 1 hour
ஆக்சுவலாக சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் நான் வந்து வீடியோ டக்குன்னு அதனாலேயே நான் வந்து டக்குன்னு எடிட் பண்ணுவேன். இல்லை அதனால வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோடும் பண்ணிவிட்டு சாப்பிட்றதே ஃபோனில் தான் பண்ணுறேன். ஃபோனே ரெக்கார்ட் பண்ணணும். ஒரே ஃபோனை 2 ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. இல்லை ஃபோன் எடுத்து அங்கே வைக்கணும், எடிட் பண்ணுறதா இருந்தால் அதனால் எடிட் பண்ணுறது கம்மி முடியாது. எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து வரேன். ஓகே காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா அதே 7 மணி தான். 7 மணினா 7 மணிக்கு இல்லை, 7:30 ஆயிடுச்சு. 7:30 சொல்ல வரேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி தூங்கிட்டேன்னா, நான் நைட்டு தூங்கினதே வந்து 2 o'clock தான் தூங்கினேன். தூக்கம் வரல சொல்லிட்டு 2 o'clock தூங்கிட்டு 5 o'clock 5:30 எழுந்துட்டேன். இந்த ஸ்டேடியம் போகணுன்றதுக்காக, அது தூரமாக இருக்குல்ல, 1 hour ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்காக 5:30 எழுந்துட்டேன். 3 மணி நேரம் தான் நைட்டு தூங்கினதுனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. வெளில போயிட்டு வந்தனால இந்த ஹீட்னால டயர்ட் ஆச்சு. அப்புறம் இது தூங்காதது வேறு அப்படியே ரொம்ப இதுவாச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் எடிட் பண்ணிட்டேன், வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தூங்கினேனே. 3 o'clock 3:30 தூங்கினேன். அதே மாதிரி நேற்று மாதிரியே இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 10 minutes வச்சா போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப மெலிசான மாஸ்க் தான் இது, அதனால 10 minutes வச்சா போதும். அப்புறம் வாஷ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சிடலாம். நான் தலையில் எண்ணெய் தேய்ச்சி 4 days தான் இருக்கும். அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு நாளைக்கு காலையில் குளிச்சிடலாம் காலேஜ் போகும்போது. நாளைக்கு காலேஜ் இருக்கா மட்டும் இல்லை, ஹோலி நாளைக்கு, அதனால நாளைக்கு காலேஜ் இருக்கான்னு தெரியுதான். ஒன்றுமே செய்யலை டிஃப்ரெண்ட்லாம். பட் அந்த வாஷ் பண்ணது ட்ரைனஸாக இருக்குது. அதே இந்த ஈரப்பதம் அந்த மாய்ஸ்டர் இல்லாமல் சொன்னால் நான் அம்மா பண்ணுறோம் மாய்ஸ்டர் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம். பாருங்க காய்ஸ், பிரியாணி உள்ள பீஸு.